தமிழக அரசியலில் தற்போது ஒரு மிகப்பெரிய புயல் வீச தொடங்கியுள்ளது. அதிமுகவின் மிக முக்கியமான முகங்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருந்து விலகி முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக வெளியாகி வரும் தகவல்கள் அரசியல் வட்டாரங்களை அதிர வைத்துள்ளது. இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடைந்துள்ள நிலையில் வரும் ஜூன் 17ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள ஒரு பிரம்மாண்டமான விழாவில் அவர் முறைப்படி தாவேகாவில் ஐக்கியமாவார் என்று கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமைக்கும் இவருக்கும் இடையே நிலவி வந்த பனிப்போர் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விஜயபாஸ்கர் முன்வைத்த விமர்சனங்கள் மற்றும் சட்டமன்றத்தில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக அவர் வாக்களித்தது போன்றவை அதிமுக தலைமைக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தின. இதன் காரணமாக அவர் வகித்து வந்த புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்ட விஜயபாஸ்கர் திமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகளை தவிர்த்துவிட்டு மக்களிடையே வளர்ந்து வரும் சக்தியாக கருதப்படும் தாவேகாவையே தேர்ந்தெடுத்துள்ளார். டெல்டா மண்டலத்தில் பெரும் செல்வாக்கு கொண்ட ஒரு மூத்த தலைவர் தாவேகாவிற்கு வருவது அந்த பகுதியில் விஜயின் கரத்தை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. விஜயபாஸ்கருடன் சேர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகளும் தாவேகாவில் இணைய தயாராக இருப்பதால் அதிமுகவின் கோட்டை என கருதப்பட்ட பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என கணிக்கப்படுகிறது. ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ள நிலையில் தற்போது விராலிமலை தொகுதி எம்எல்ஏவாக உள்ள விஜயபாஸ்கரும் அக்கட்சிகளில் இணைந்தால் அவரும் தனது பதவியை ராஜினாமா செய்ய அதிக வாய்ப்புள்ளது. அவ்வாறு நடந்தால் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயரும். இந்த திடீர் அரசியல் மாற்றம் அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் தாவேகாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாகவே கருதப்படுகிறது. தேர்தல் வியூகங்களை வகுப்பதிலும் களப்பணிகளை முடுக்கி விடுவதிலும் அனுபவம் மிக்க விஜயபாஸ்கரின் வருகை 2029 மக்களவைத் தேர்தலை இலக்காக கொண்டுள்ள விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலமாக அமையும். அதிமுகவின் முக்கிய தூண்கள் ஒவ்வொன்றாக சரிந்து தாவேகாவை நோக்கி செல்வது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போவதையே காட்டுகிறது. வரும் ஜூன் 17ஆம் தேதி நடைபெறப்போகும் அந்த அதிகாரப்பூர்வ இணைப்பு விழா தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் திசையையே மாற்றியமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.